கும்பராசிக்காரங்க யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியடில். பட் இது மாதம் முழுக்க இருக்கும்னா அப்படி கிடையாது. 13ஆம் தேதிக்கு அப்புறமா சடனாக கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு சேஞ்ச் வரும். இப்போது நம்ம இந்த 2025 பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துலேருந்து டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மிதுன ராசியில் இருக்காங்க, கேது கன்னி ராசியில் இருக்காரு, சூரியன் புதன் மகர ராசியில் இருக்காங்க. அப்படியே இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்காரு, ராகு மீன ராசியில் இருக்காங்க, சுக்கிரன் மீன ராசியில் இருக்காங்க, குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. இந்த மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா புத பகவான் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போக போகிறாரு. இந்த மாதம் 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு புதனுடன் இணைந்து இருப்பார். இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போது எல்லா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவாதிபதி ஆனால் புதன் வந்து உங்களோட 12ஆம் வீட்டில் இருக்காங்க, 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியனுடன் இணைந்து இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது, அப்படியே உங்களோட மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வந்து இல்லை கும்பராசிக்காரங்க யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியடில். பட் இது மாதம் முழுக்க இருக்கும்னா அப்படி கிடையாது. 13ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கும்பராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. எந்த விஷயத்துலன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்டில் வந்து உச்சகட்டமாக இருக்க போகிறாரு, ராகுவோட இணைந்து இருக்க போகிறாரு. இந்த டைம் பீரியடில் கும்பராசிக்காரங்களுக்கு சடன் சேஞ்சஸ், சடன் மணி கெயின்ஸ்ன்றது இருக்குது. எதுக்கு மணி கெயின்ஸ்ன்றது இருக்குது, பட் எதுக்கு சடன் சேஞ்சஸ் சொல்கிறேன்னா அஷ்டமாதிபதியான புதன் வந்து 11ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 1ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து 13ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு 1ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. இந்த டைம் பீரியட்ல சடனா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு சேஞ்ச் வரும், சடனா சேஞ்ச் வரும். அது இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை எதுவுமே ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் உச்சகட்டமாக இருக்காங்க. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி மூலமாக மணி கெயின்ஸ்ன்றது இருக்குது. 4ஆம் வீடுன்னு சொன்னாலே நமக்கு ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். முக்கியமாக கும்பராசிக்காரங்க யார் வந்து இந்த லேண்ட் ரிலேட்டடாக ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருப்பாங்களோ, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த கார்ஸ் ஷோரூமு, வெஹிக்கிள்ஸ் ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டு, அப்படியே வந்து இந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பர்பான டைம் பீரியடு கும்பராசிக்காரங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் உங்களுக்கு மணி வைஸ் லக்ன்றது தெரியுது. ஏன்னா 9ஆம் பாவம்னு பார்த்தீங்கன்னா லக்குக்கு சம்மந்தப்பட்ட பாவம். அந்த லக்கு ஹவுஸ் அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வந்து உச்சகட்டமாக இருக்கார், ராகுவோட இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து பணம் வந்து தானாகவே வரும். தானாக எப்படி வரும் தெரியல, தானாகவே வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இது நல்ல டைம் பீரியடு. கும்பராசிக்காரங்க வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால், முக்கியமாக ஃப்ரீலான்சர்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த 4 months டைம் பீரியடு சூப்பர்பான டைம் பீரியடுன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்படியே 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ராசியில வரப்போறாரு இந்த ஒரு மந்த் வந்து. இங்க புதன் மூலமா உங்களுக்கு சடன் சேஞ்சஸ் வருது. 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசி உள்ள வர்றதுனால உங்க மனைவியோட சப்போர்ட், உங்க லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து நீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க, ஒரு வேலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பெரிய வேலை, ஃபார் சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் மூலமா வந்து என்னன்னா உங்களுக்கு அது பண்றதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தா அந்த டைம் பீரியட்ல உங்க மனைவி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட தேவையில உங்களோட தொழில வந்து மனைவி சப்போர்ட்ன்றது இருக்கிறதா தெரியுது உங்க ஜாதகப்படி இந்த டைம் பீரியட்ல. அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா உங்களுக்கு இந்த உங்களோட குழந்தைங்க வந்து தன்னோட ப்ரொஃபஷன்ல முன்னேறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே சில பேருக்கு உங்க ப்ரொஃபஷன்ல உங்க குழந்தைங்க, முக்கியமா ஆம்பளை பசங்க, யூசுவல்லி வந்து அப்பா ஒரு பிசினஸ் வச்சிருக்காருன்னா வீட்டில் இருக்கிற பசங்க, வீட்டில் ஆம்பளை பசங்க இருந்தால் பசங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிசினஸ்ல. ஸோ அந்த பிசினஸ் வைஸ் வந்து உங்க குழந்தைங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களோட குழந்தைங்களோட ப்ரொஃபஷன் மூலமா உங்களுக்கு சூப்பரபா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கிரியேட்டிவிட்டி ரிலேட்டட் ப்ரொஃபஷன் பண்றவங்களுக்கு, இந்த சில்ட்ரன்ஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷன் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஃபார் சப்போஸ் சில்ட்ரன்ஸ் டாக்டர்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன்ல வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன், ஃபார் சப்போஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபசர்ஸ், இந்த டெக்னிக்கல் ரிலேட்டடா சொல்லி கொடுக்குற அத்தனை பேருக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படி எதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாலும், ஒரு கோடிங் மாதிரி சொல்லி கொடுத்தாலும், டெக்னிக்கல் ரிலேட்டட் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல. ஸோ கும்பராசிக்காரங்க, இன்கேஸ் உங்களுக்கு குழந்தையே இல்லாத கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஆம்பளை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறமா ஓரளவுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான் சொல்லலாம். அப்படியே உங்க 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், இப்போ கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியில வரப்போறாரு 11ஆம் தேதிக்கு அப்புறமா. உங்க குழந்தைங்க கூட உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ன்றது நல்லா வரும் இந்த டைம் பீரியட்ல. இப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேரும் இணைந்து இருக்காங்க. சில பேருக்கு என்னன்னா லவ் வரும், லவ் மேரேஜஸ் நடக்கும், இந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்படின்னா மனைவியோட சப்போர்ட், குழந்தைங்களோட சப்போர்ட் வரும் இந்த டைம் பீரியட்ல. ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சது, நீங்க தனியா எல்லாமே பண்ணிக்க முடியாதன்னா முக்கியமா உங்க மனைவி, உங்க குழந்தைங்க, உங்க ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேரும் வந்து உங்க கூட நிப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இது இந்த கும்பராசிக்காரங்களுக்கான ராசி பலன் இந்த மாதத்துக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.